ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஜெக்ட் 2. இது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து S3 பக்கெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணலான்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ சிமிலர் வே நம்ம வந்து வித் ஹெல்ப் ஆஃப் கிட்டப்பை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதான் அதோட ஸ்ட்ரக்சரு. இதோட ஒர்க் ஃப்ளோ என்னென்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு மெயினில் வந்து ஏதாவது ஒரு கோடை புஷ் பண்ணோம்னா GitHub ஆக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்த deploy.yaml பைப்லைன் என்ன ரைட் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த index.html என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஹோஸ்டிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து எப்படி மேனுவலாக ஃபஸ்ட்டு பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இப்போது சாம்பிளுக்கு இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக index.html இந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சின்ன கண்டென்ட் தான். திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் GitHub பேக்கேஜ். ஸோ அதான் வெயிட் பண்ணியிருக்குது. அண்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் ஒரு பேசிக் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸ் போய்க்கணும். இதை கிளிக் பண்ணி இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஜஸ் போயிட்டோம்னா இங்கே கேட்குது பார்த்தீங்களா, பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு GitHub பேஜ் இஸ் கரண்ட்லி டிசேபிள். ஸோ நம்ம இங்கே வந்து மெயின் பிரான்ச்சை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷ் ரூட்னு டிஃபால்ட்டாக இதை சூஸ் பண்ணிடுங்க. எதுக்கு இது கேட்குதுன்னா, ஸ்லாஷ் ஒன்றா பை டிஃபால்ட்டு நம்மக்கிட்ட ரெண்டு தான் இருந்துச்சு. HTML டாட் index.html ப்ளஸ் இன்னொன்று .css ஃபைல் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நமக்கு வந்து போஸ்ட் பண்ணணும்னா நம்ம அதை ஸ்லாஷ் டாக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த கண்டென்ட்டை போட்டு இதை சூஸ் பண்ணால் அதுக்கு யூஸ் ஆகும். நான் இப்போ டிஃபால்ட்டாக ரூட்குள்ளே இருக்கிறதே பார்க்கணுன்றதுனால ரூட்டுன்னு போட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே நம்ம பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் பில்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டில் GitHub pages டிசைன் ஹோஸ்ட் யுவர் பர்சனல் ஆர்கனைசேஷன் காமிக்குது இல்லைங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா காமிக்கும். நம்ம பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். எப்போ டிஸ்பிளே ஆகும்? எப்போ நம்ம கோடு ஏதாவது ஒரு புஷ் பண்ணுறோமோ அப்போ டிஸ்பிளே ஆகும். இப்போ கரண்ட்டாக பாருங்கள் 404 எரர் வருது. ஓகேங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு கோடில் போயிட்டு நான் சும்மா ஏதோ ஒரு டம்மியாக அதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எடிட் கொடுத்துட்டு திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கமிட் மெசேஜ் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே என்ன ஆகணும், ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆக்ஷனில் போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆக ஆரம்பிக்கும். தெரியுதுங்க இல்லையா? ஸோ பில்டில் ரிப்போர்ட் பில்டு ஸ்டேட்டு டிப்ளாய் ரெண்டுமே ரன் ஆக ஆரம்பிக்கும். இது ரன் ஆகி முடித்தோடனே நம்ம இங்கே பார்த்து இந்த பேஜை பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துச்சு பார்த்தீங்கன்னா யுவர் சைட் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் சைட்டுன்னு இருக்கும். அந்த விசிட் பண்ணுற சைட்டு தான் இது. இது வரைக்கும் நம்ம 404 எரர் வந்துச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் GitHub பேஜஸ்ன்னு சொல்லி காமிக்குது இல்லைங்களா. ஏன் இன்னும் நமக்கு அந்த அப்டேட் பண்ண செகண்ட் ப்ராஜெக்ட்னு நம்ம போட்டோம். ஸோ பட் ஆனால் திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் GitHub பேஜ் மட்டும் தான் வருது. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் GitHub ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா. ஸோ வந்து அந்த GitHub ஆக்ஷன் ரன்னர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே அப்டேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது ஜஸ்ட் நான் மேனுவலாக பண்ணேன். இதுவே ஆட்டோமேட்டட் வேல பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது முன்னாடியே சொன்ன மாதிரி .github/workflow அந்த ஃபோல்டர் டைப் இருந்தால் மட்டும்தான் GitHub ஆக்ஷன் அதை வந்து அனலைஸ் பண்ணி ஓகே GitHub ஆக்ஷன் நம்ம ரன் பண்ணணும்னு அதுக்கு புரியும். இல்லைன்னா அது ரன் ஆகாது, எதுவுமே ரன் ஆகாது டிஃபால்ட்டாக. இந்த GitHub ஆக்ஷனில் என்ன ரைட் பண்ணியிருக்குன்றதையும் பார்த்துடலாம். deploy.yaml இருக்கு இல்லையா, இந்த deploy.yaml-குள்ளே என்ன இருக்குன்னா நேம் வந்து நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின் பிரான்ச்சில் எதுலாம் புஷ் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த GitHub ஆக்ஷன் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே நடக்கும். ரெண்டாவது நம்ம பர்மிஷன் வந்து கொடுக்குறோம். அதாவது இந்த கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
டிஃபால்ட்டாக GitHub ஆக்ஷனுக்கு இந்த பர்மிஷன் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு ஒரு எரர் வந்து அடிக்கும். என்னன்னா இது இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணுச்சு இல்லையா, இந்த இடத்துல போய் இதை சேஞ்ச் பண்ணுச்சு இல்லையா, இதால் இதை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே பர்மிஷன் கொடுக்குறோம். மேக் ஷூர் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் லெவலில் பண்ணுறப்போ இதை செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இது ஒரு டெஸ்டிங்காக நான் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஜாப்ஸ் என்னெல்லாம் ஜாப்ஸ் ரன் ஆக போகுதுன்னா உபுண்டுல வந்து இது டெப்ளாய் பண்ணிவிட்டு இந்த இதை செக் அவுட் பண்ணிவிட்டு டெப்ளாய் டு GitHub பேஜஸ். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இந்த சீக்ரெட் டாட் GitHub ஹைபன் டோக்கன் அப்படின்றது என்னென்னா, பை டிஃபால்ட் GitHub ஆக்ஷன் ரன் பண்ணும்போது இதுவே ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கும். அது வந்து இந்த ஆக்ஷன் ரன் ஆகிற வரைக்கும் தான் அந்த டோக்கன் வந்து ஆக்டிவ் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் க்ளோஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டோக்கன் வேலிடிட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ நம்ம மேனுவலாக எந்த ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட் இது க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து சிம்பிளாக நம்ம இதில் என்ன செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது வந்து நம்ம ஆட்டோமேட்டட் வேலை பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தது வந்து மேனுவல் வேலை பார்த்தோம் இல்லையா, இது ஆட்டோமேட்டிக் வேலை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி 1 2 3 இருக்குது சம்திங் நம்பர்ஸ். ஸோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டு வெல்கம் டு மை ஸ்டாட்டிக் வெப்சைட். தேங்க்யூ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். கமிட் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்ஷனில் போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆட்டோமேட்டிக் இதில் வந்து ரன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து இந்த 1 2 3 அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்புறம் இங்கே தேங்க்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு பார்த்தீங்களா வெப்சைட் தேங்க்யூ. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான். ஸோ ஜஸ்ட்டு எப்படி ஹோஸ்ட் ஆகணும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் வரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி யாருக்கெல்லாம் டெவாப்ஸ் வந்து லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களாவது ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதில் போடுறது எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ரெஷ் அண்ட் நியூ கண்டென்ட்டை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். ஸோ தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சிங்கிள் இது தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபர்தராக நம்ம போக 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 அட்வான்ஸ் லெவலில் போகிறப்போ உங்களுக்கு புரியணும் எப்படி. இப்போ சிம்பிளாக இங்கே ஒரு சின்ன ப்ராஜெக்டை பார்த்தோம், இது எப்படி வந்து வேறு இடத்துல யூட்டிலைஸ் பண்ணலான்றதை போக போக நான் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.